சகோதரர்களே, பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று இந்த மாபெரும் சிறை நிரப்பும் போராட்டம் காரணம் நிந்திக்கப்பட்டது எங்கள் சமூகம், சின்னாபின்னமாக்கப்பட்டது எங்கள் சமூகம், அநீதி இழைக்கப்பட்ட எத்தனை குடும்பங்கள் என்று குடும்ப தலைவன் என்று தத்தளித்து நிற்கின்றது. விசாரணைக்கு பின் கைது என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. கைது செய்து சித்திரவதைக்குள்ளாக்கி அதற்கு பிறகு குற்றத்தையும் ஒப்புக்கொலை செய்வது எந்த வகையில் நியாயம்? சிறைக்குள்ளே எங்கள் சகோதரர்கள் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டு, சித்திரைகளை அனுபவித்துக் கொண்டு அங்கே நடமாடும் பிணங்களாக வாழ்கிறார்கள். வெளியே அவர்களின் குடும்பங்கள், பிள்ளைகள், லட்சியங்கள் சிதைக்கப்பட்டு அவர்களின் கனவுகள் குளிதோண்டு பிழைக்கப்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக நிற்கிறார்களே, அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வது? பல லட்சிய கனவுகளோடும் கற்பனைகளோடும் படித்து பட்டங்கள் பல பெற்று இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க எண்ணினாலே எங்கள் சகோதரி எஸ்எஸ்ஆர் அவளின் லட்சியங்கள் குளிதோண்டு புதைக்கப்பட்டு தீவிரவாதி என்ற பட்டம் கட்டப்பட்டு மண்ணோடு மண்ணாக குளிதோண்டு பிழைத்தார்களே. இன்னைக்கு சிபிஐ, இன்று சிபிஐ சொல்லுது அது போலி என்கவுண்டர்னு. வருமா திரும்ப அந்த உயிர்? ஒரு பெண்ணின் உயிர் இவ்வளவு சாதாரணமாக பறிக்கப்படுது என்றால் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டிலே? அவளின் உயிர் சாதாரணமாக பறிக்கப்பட்டது மட்டுமின்றி தீவிரவாத பட்டத்தையும் சுமந்து கண்ணியம் குளிர்ந்து கண்ணீரோடு அந்த குடும்பத்தினர் இத்தனை காலம் கண்ணீர் வடித்தார்களே, இதற்கு எதை கொடுத்து ஈடாக்குவார்கள் இந்த அதிகாரிகளும் அரசாங்கமும்? பொய் வழக்குகள் பல புனைந்து போலி வழக்குகள் ஜோடிக்கப்பட்டு இன்று சிறைக்குள்ளே அவமானங்களை சுமந்து கொண்டு கூடி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெறமாக எங்கள் சகோதரர்கள். வெளியே கைது செய்யப்பட்ட கணவன் எப்போது வருவான் என்று கண் தலையணை நிறைய கண்ணீர் வடித்துக் கொண்டு காத்திருக்கும் எங்கள் சகோதரியிடம், அம்மா பாப்பா எப்பமா வருவாங்கன்னு கேட்கிற குழந்தைகளும், உன்னுடைய பாப்பாவும் கணவரும் 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து நிரபராதியை வெளியே விடுவாங்கன்னு சொன்னா, இதுதான் எங்களுக்கு கிடைக்கும் நீதியா? இதுதான் எங்களுக்கு தர நியாயமா? 17 வழக்குகள், 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. நான் குற்றவாளி இல்லை என்று கதறினான். நம்பவில்லை இந்த நாடும் அரசாங்கமும் அதிகாரிகளும். நீதிமன்ற தீர்ப்பு வந்தது, இவன் அப்பாவி நிரபராதின்னு. வெளியே வந்து பார்த்தால் உள்ளே சென்ற போது இருந்த தாய் தந்தை உயிரோடு இல்லை. அனைத்தையும் இழந்து 15 வருட கால இளமை பருவத்தையும் இழந்து வெளியே வந்து நிற்கும் அந்த சகோதரன் தான் இஸ்லாமியனாக பிறந்ததும் தன்னுடைய பேர் முகமது அமீர் கான் என்பதில் தவிர அவன் என்ன மாபாத செயலை செய்துவிட்டான் இந்த நாட்டிற்கு? இஸ்லாமியர்களாக பிறந்தது ஒரு பாதகமா? இஸ்லாமியனாக எங்கள் கொள்கையை ஏற்று வாழ்க்கை நெறியை முறைப்படுத்தி வாழ்வது நாங்கள் செய்யும் தவறா? இதற்காக எங்கள் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு குடும்பம் என்று ஒரு குருவி கூட்டை கலைப்பது போல கலைத்து சித்திரவதை செய்கிறீர்களே. பெண்கள் இல்லாமல் இந்த நாடு எப்படி உருப்படும்? பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்கிறீர்கள். எங்களது 6 பேரை புடுங்கி வைத்துக் கொண்டால் நாங்கள் எங்கே சென்று தலைப்பதை கிளைவிடுவது? இப்படி கொடூரங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்த சிறைவாசிகளை, அப்பாவிகளை, நிரபராதிகளை வெளியே எடுக்க முயற்சி செய்த எங்கள் சகோதரர்களின் மீதும் பொய் வழக்குகளை ஜோடித்து என்று அவர்களும் சிறைக்கு பின்னால் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டின் முன்னேற்றம், ஆரோக்கியம்? சிறைக்கு பின்னால் உள்ள துன்பங்களை என்று நான் சொல்லி காட்டினால் நேரம் போதாது. இத்தனை குற்றங்களும் செய்யாமல் இத்தனை இஸ்லாமியர்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குற்றமே செய்யாதவர்களுக்கு 14 வருடம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றால் 8
இருக்கிறது. ஜனநாயகத்திற்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதுவே இந்த ரோடு தாங்காம ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு சொன்னா இந்தியாவுல உள்ள இஸ்லாமியர்கள் கொந்தளித்து இருந்தால் இந்த நாடு தாங்குமா? இனியும் நாங்கள் கண்களை கசக்கிக் கொண்டு மூலையில் உட்கார்ந்து அழுக மாட்டோம். எங்களின் உரிமையை பெற எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அடியில் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். எங்களின் கருவில் உள்ள குழந்தையை கூட எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் போராடுவோம். இதற்கு மேலும் எங்கள் சகோதரர்களை விடுதலை செய்யவில்லை என்றால், அவர்களை வெளியே விடவில்லை என்றால், வருகிற நாடாளுமன்றமும் இதற்கு தீர்ப்பளிக்கும். ஒட்டுமொத்த இந்திய தலையெழுத்தையே மாற்றியிருக்கும் சக்தியும் எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கும் என்பதை நேஷனல் உமன்ஸ் காங்கிரஸ் சார்பாக இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.